நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னு வைங்களங்க, வேற இடத்துக்கு போக மாட்டீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னின்னு கேட்டா அல்லாஹ் கோபமா இருக்கிறான். சரி, அப்துல் காதர் ஜீலானியை தொலைக்க வச்சீங்கன்னா அவர் மன்னிச்சுவாரா? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா, அல்லாஹ் என்னமோ கடூரமானவன் மாதிரியும் இந்த அப்துல் காதர் ஜீலானி, சாவுல மீது, அஜ்மீர், ராஜா பண்டை நவாஸ் எல்லாம் அல்லாஹ் விட ரொம்ப இறக்கமானவங்க மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. இப்ப யார் அளவற்ற அருளாளன்னு கேட்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றீங்க, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் சொல்றீங்களே. இப்ப அல்லாஹ் அளவற்ற அருளாளனா, அப்துல் காதர் அளவற்ற அருளாளனா? இப்ப அல்லாஹ் அளவற்ற அருளாளனா, அஜ்மீர் ராஜா அளவற்ற அருளாளனா? நீங்க அப்படித்தானே சொல்றீங்க. அல்லாஹ் நாங்க கேட்ட தர மாட்டோம், இவரு கேட்டா தருவான். இவரு எங்க மேல செலுத்துற அன்பை விட அல்லாஹ்வுடைய அன்பு குறைவு. இவங்க காட்டுற உதாரணமா தானங்க சொல்லுது. அப்ப நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல, அல்லாஹ்வுக்கு மேல ஆக்கிட்டீங்க. அல்லாஹ் கோபக்காரன், அவுலியா அளவற்ற அருளான. அல்லாஹ் பயங்கரமான ஆளு, இவரு இறக்கமான ஆளு. அதனால அர்த்தம் எதுக்குப்பா நீங்க அவர்கிட்ட போறீங்க? அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, அருள் புரிவதை அல்லாஹ் தன் மீது கடமையாக ஆக்கி கொண்டான். உங்களுக்கு அருள் புரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, உங்களுக்கு அருள் புரிவது எனக்கு கடமை, எனக்கு நான் கடமையாக்கி கொண்டேன் என்று சொல்லக்கூடிய இறைவன் அல்லாஹ். அப்ப தன் மீது அருள் புரிவதை கடமையாக்கி கொண்டிருக்கிற அல்லாஹ்வுக்கு நிகரா நீங்க ஒரு மனிதனை, இறந்து போன மனுஷனை போய் தேடிட்டு இருக்கிறீங்க. அவர்கிட்ட போய் உங்களுடைய கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க.